இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நுகம். ஒரு கழுதைய வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு நாள், உனக்கு இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி, நீ இன்னைக்கு சுமை சுமக்கவே வேண்டாம், வா நம்ம 2 பேரும் போய் அப்படியே கொஞ்சம் உனக்கு இந்த புல்லெல்லாம் நான் காமிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய கூப்பிட்டு போறதுக்கு ரெடி ஆனார். அந்த கழுதை கிளம்பவே இல்லை. ஃப்ரீயா இருக்குது, உடம்புல எந்த ஒரு சுமையும் ஏத்தல. ஃப்ரீயா இருக்கு, வா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சுன்னா வரவே மாட்டேங்குது. எதுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப, இந்த கழுதையை வச்சிருக்கிறவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் இது வர மாட்டேங்குது? அடுத்து அப்புறம் அது அது பாட்டுல அங்க படுத்துருச்சு. திரும்ப அடுத்த நாள் லோட ஏத்துனாச்சுன்னா அது பாட்டுக்கு வருது. அப்ப அந்த இதுல கீழே போட்டிருந்துச்சு, டெய்லி சுமந்து பழகுனவங்க சுமையோட இருந்தாதான் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒரு விதமான அடிமைத்தனத்திற்குள்ளே வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கீழே ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுமையை இறக்கி வைக்கிறதற்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. நம்ம மேல வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நுகத்தை இறக்கி வைக்கிறதற்கு ஒரு புகலிடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எல்லாமே இறக்கி வச்சிடுறோம். ஆனா திரும்பவும் நாம் அதை சுமந்து கொள்ளுகிறோம், திரும்பவும் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லெகுவாயும் இருக்கிறது. என்ன ஒரு சுமை இருக்கிறது, என்ன ஒரு நுகம் இருக்கிறது. அது உலகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நுகம், உலகத்திலிருந்து நம்ம மேல சுமத்தப்படுகிற ஒரு சுமை. இன்னைக்கு நாம் எதை சுமந்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிரு, நான் அதை பாத்துக்கிறேன். உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, என்னுடைய நுகத்தை உன் மேல ஏற்றுக்கொள். ஒருவேளை அந்த 2 மாடு வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த யாக், அந்த நுகம் பூட்டப்பட்டிருக்கிற அந்த வண்டி, அதுல ஒரு பக்கம் ஜீசஸும் ஒரு பக்கம் நாமளும் இருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஏசப்பாவே நம்ம கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்கு வரையலாம், ஒரு தைரியம் இருக்கும்ல. ஆண்டவர் சொல்றார், ஏன் நுகத்தை உன் மேல வைக்கிறேன், என்னுடைய பாரத்தை நான் உனக்குள்ளே வைக்கிறேன். எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கு, எனக்குள்ள ஒரு சுமை இருக்கிறது, அதை நான் உன் மேல வைக்கலான்னு விரும்புறேன். என்னடா இது புதுசா இருக்கு? எனக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பாரத்தை எல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லணும், அவர் பாரத்தை எனக்குள்ள வைப்பாரா, இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்க மேல வச்சுக்கோங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். எனக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வழிகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படிப்பட்ட இருதயத்தோட இருக்கிறேன் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பை கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வழிநடத்துதலை கற்றுக்கொள்ளுங்கள். எதுல பொறுமையா இருக்கணும், எதுல சாந்தமா இருக்கணும், எதுல உண்மையா இருக்கணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரத்துல ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பிதாவின் சமூகத்துல எப்படி காத்திருக்கணும், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட வாங்க, உங்க காரியங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். அவர் நல்ல ஆசானா இருக்கிறார், நல்ல போதகரா இருக்கிறார். அவர் நமக்கு போதிப்பார். வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்தாலும் பாதை இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்பதை கற்று நமக்கு போதிப்பார். இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டது, நீ என்ன செய்யணும், நமக்கு போதிப்பா, அழகா கைட் பண்ணுவா. சோ என் நுகத்தை, என்னை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்துல கற்றுக்கோங்கன்னு சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவுக்குள்ள நாம் கடந்து வரணும், அவருக்குள் நாம் வேரூன்றி விட வேண்டும், அவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது அது ரொம்ப லெகுவா இருக்கும்.